Hi friends, welcome to handstalk. இந்த வீடியோல ஒரு காரசாரமான காடை ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் நல்லா சூடானோனே 3 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸும் போட்டுக்கணும். இதோட ஒரு கப் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் 4-5 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கணும். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கப் தக்காளியையும் இதில் சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மஷியாக குக் ஆகணும். இதை நல்லா சேர்த்து திரும்ப வதக்கி விட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இப்போது 4 சின்ன வெங்காயம், 4 வெள்ளைப்பூடு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கணும். பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும். இதில் இப்போது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காடையும் சேர்த்துக்கணும். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அரை கப் அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கணும். காடை நல்லா இந்த மசாலாவில் குக் ஆகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, காடை நல்லா வெந்துருச்சு. இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்கு திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காரசாரமான ரொம்ப டேஸ்டியான காடை ரோஸ்ட் இப்போ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.